ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம முகலாயர்கள் ப்ளஸ் மராத்தியர்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை தேர்ந்தெடு. ஷாஜகானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஷாஜகான் ஜும்மா மசூதியை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார். தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர். ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்கினார். இதில் ஆப்ஷன் சி தவறான விடை. அடுத்ததா, கீழ்காண்பவற்றில் இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. எதுன்னு பார்த்தோம்னா, கொத்வால் அப்படிங்கிறது நிதி வசூலிப்பவர் அப்படிங்கிறதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. மிச்சத்தை பாருங்கள். மீர்பக்ஷி அப்படின்னா இராணுவ ஆலோசகர். முக்தாசிப் அப்படின்னா பொதுமக்களின் நடத்தைகளை தணிக்கை செய்பவர். குவாசி உல் குவாசத் அப்படின்னா நீதி அலுவலர். அடுத்ததாக, பின்வருவனற்றுள் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பயணி நாடு கருதுகிறாங்க. இபின் பதுதா அவர் மொராக்கோ நாட்டு பயணி. டோமிங்கோ பயஸ் அவர் போர்ச்சுகல் நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக நாட்டு பயணி. நிக்கலோ கோண்டி இது போர்ச்சுகல் நாட்டு பயணின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தவறான விடை. ஆப்ஷன் டி தவறான விடை. உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது நூர்ஜஹான். உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் நூர்ஜஹான். சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவுரங்கசீப். சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? அது அவுரங்கசீப். ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான் ஜஹான் லோடி. ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் கான் ஜஹான் லோடி. இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் பகதூர் ஷா. இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷா. எந்த தக்கான அரசர் அப்லா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் அடில் ஷா டூ. இப்ராஹிம் அடில் ஷா டூ. எந்த தக்கான அரசர் அப்லா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் பார்த்தோம்னா இப்ராஹிம் அடில் ஷா டூ. அக்பர் அமைத்த இபாதத் கானா அமைந்துள்ள இடம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஃபதேபூர் சிக்ரி. அக்பர் அமைத்த இபாதத் கானா அமைந்துள்ள இடம் ஃபதேபூர் சிக்ரி. இத்மத் உத் தௌலா என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜஹாங்கீர். இத்மத் உத் தௌலா என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியவர் ஜஹாங்கீர். நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஷேர்ஷா. நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஷேர்ஷா. அடுத்தது, இதை சரியாக பொருத்தணும். வரிசை ஒன்றுடன் இரண்டை பொறுத்துக்க. அமுக்க மால்யதா இது தெலுங்கில் எழுதப்பட்டது. ஜும்மா மசூதி குல்பர்காவில் இருக்கு. கோல்கும்பா பிஜப்பூர். ஜாம்பவதி கல்யாணம் சமஸ்கிருதம். ஆப்ஷன் சி சரியான விடை. கீழ்கண்ட வாக்கியங்களில் கவனிக்கவும். அக்பர் அவருடைய ராஜபுதன கொள்கைக்கு பெயர் போனவர். இரண்டாவது, அவர் ஜெய்ப்பூர் அரசர் ராஜா பிஹாரி மாலின் முதல் மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. இதில் கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தெரிவு செய்யும். ஏபி இரண்டும் சரி. அடுத்தது, வரிசை ஒன்றுடன் இரண்டை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. கான் பகதூர்னா அது பரேலி. குன்வர் சிங் எங்கன்னு பார்த்தோம்னா பீகார். பேகம் ஹசரத் மஹால் லக்னோ. நானா சாஹிப் கான்பூர். அடுத்தது, கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. பானிபட் போர் எப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1526ஆம் ஆண்டு. காக்ரா 1529. கான்வா போர் 1527. சந்தேரி போர் 1528. போபால் அரசியர்களான ஷாஜஹான் பேகமும் சுல்தானா ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வாரி வழங்கினர். எந்த வரலாற்று சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சாஞ்சி சூபி. போபால் அரசியர்களான ஷாஜகான் பேகமும் சுல்தானா
ஜஹான் பேகமும் இந்த வரலாற்று சின்னத்தை செப்பனிட ஏராளமான பணத்தை வழங்கினர். எந்த இதுன்னு பார்த்தோம்னா சாஞ்சிஸ் தூபி. கீழ்காணும் வாக்கியத்தில் சரியானவற்றை தேர்ந்தெடு. கூற்று ஏ, ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் தன்னை எதிர்த்து கலகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்தார். என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்ததும் பொறுத்துக. கான்வா போர் எப்போன்னு பார்த்தோம்னா 1527. காக்ரா போர் 1529. சவுசா போர் 1539. கன்னோசி போர் 1540. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ அசர்ஷன் அப்படிம்பாங்க. ஷேர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். காரணம் பார்த்தோம்னா நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்க வெள்ளி நாணயத்தில் தன் பெயரை தேவநாயகிரி மொழியில் பதித்தார். தங்க வெள்ளி நாணயத்தில் தன் பெயரை தேவநாயகிரி மொழியில் பதித்தார். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி சரியான விடை. மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்திகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் ராஜா மான்சிங். முதல் பானிபட் போர் எந்த இருவருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா பாபர் இப்ராஹிம் லோடி இருவருக்கும் இடையில் நடந்தது. பாபர் இப்ராஹிம் லோடி. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. இவரது பெயர் குர்ரம் அப்படிங்கிறது தவறான விடை. புராண கிலாவை கட்டியவர் ஷேர்ஷா தான். இவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். இவர் அஞ்சலக சேவையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்தது, ஷெயிஸ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி டேஷ் படை வீரர்களோடு பூனாவில் நுழைந்து முகலாய படையை தாக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா 400 படை வீரர்களோடு புகழ்ந்து முகலாய படைகளை தாக்கியிருக்காரு. பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாபர். பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? பாபர். தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார்? தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தாத் இஷா. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் உஸ்தத் இஷா. யாருடைய நினைவாக ஹாரூன் மினாரை அக்பர் கட்டினார்? யாருடைய நினைவாக ஹாரூன் மினாரை அக்பர் கட்டினார் அப்படின்னு பார்த்தோம்னா யானையின் நினைவாக தான் அக்பர் அதை கட்டியிருக்காரு. பாபரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய மூத்த மகனாகிய உமாயூன் டேஷ் ஆண்டு முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1530. கிபி 1530 பொறுப்பேற்றிருப்பார். கூற்று ஏ, அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசாவை கட்டினார். காரணம், அவரது குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது. இதில் கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஹைதராபாத் மாநிலத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா நிஜாம் உல் முல்க் ஆஜப் ஷா. முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படகுகளின் பொறுப்பாளர் யாருன்னு பார்த்தோம்னா மீரி பாகர். முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படகுகளின் பொறுப்பாளர் மீரி பாகர். அல்புகர் கோவாவை டேஸில் இருந்து வெற்றி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா யூசப் அடில் கான். அல்புகர்க் கோவாவை யூசப் அடில் கானிடம் இருந்து தான் வெற்றி கொண்டு இருப்பார். தோற்கடித்து வென்றிருப்பார். தாரிக் ஷேர்ஷாஹி என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்பாஸ் கான் சர்வானி. அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்செனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ராம்தானு பாண்டே. அடுத்தது, தவறான வாக்கியத்தை கண்டுபிடி. அக்பர் சலீம் என்று அழைக்கப்படுகிறார். அதுதான் தவறான விடை. மன்சக்தா விதிமுறையை அறிமுகப்படுத்தியது அக்பர் தான். அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசா என்ற கட்டடத்தையும் கட்டியிருப்பார். அக்பரோட முன்னோடி ஷெர்ஷா. முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பெயர்? அது ஹுமாயூன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது,
கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். காரணம், பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். இது ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ சரி. காரணம் கூற்று சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, முதலாம் பானிபட் போர் எப்படின்னு பார்த்தோம்னா 1526. பில்கிரிம் போர் அது 1540. ஹால்திகாட் போர் அது 1576. இரண்டாம் பானிபட் போர் 1556. அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா ஜப்தி திட்டம். அக்பரின் நில வருவாய் திட்டம் ஜப்தி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. பாபரின் படையெடுப்புகளில் தவறான இணை எது? காபூல் படையெடுப்பு 1504, காந்தஹார் படையெடுப்பு 1522, கான்வா போர் 1528, பானிபட் போர் 1526. இதில் 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறான விடை. கான்வா போர் எப்போன்னு பார்த்தோம்னா 1527. ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா அது திருமண வரி. திருமண வரி அனுமதிக்கப்படவில்லை. இவர்களில் பிண்டாரிகளின் தலைவராக அல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அமர்சிங் தாபா. பிண்டாரிகளின் தலைவராக அல்லாதவர் அமர்சிங் தாபா. தலைவராக இருந்தவர் கரீம்கான், வாசில் முகமது சிட்டு. தான்சென் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அக்பர் அவையில் இருந்தார். முகலாயர் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகா சிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஷெர்ஷா. இன்னொரு பாருங்க, முகலாயர் காலத்தில் ஜரிபானா மற்றும் மகா சிலானா என்ற வரிகளை பயிரிடுவோர் மீது சுமத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஷெர்ஷா. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஷெர்ஷா. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஷெர்ஷா. ஷெர்ஷா சூரி ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி ஹரிஸ் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா படைத்துறை. படைத்துறையில் திவானி ஹரிஸ் என்று அழைக்கப்பட்டார். கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தேஜ் பகதூர். குரு தேஜ் பகதூர். எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடகாமா கோழிக்கோடு வந்து இறங்கிய பொழுது அவரை சந்தித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமோரின். சமோரின் ஞாபகம் வச்சுங்க. பின்வரும் நிகழ்வுகளில் அக்பர் ஆட்சியின் சரியான வரிசை எது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4, 3. அதாவது மால்வா வெற்றி பண்ணியிருப்பார். யாத்ரீகர்களின் வரிகளை ஒழிச்சிருப்பார். அடுத்து பதேபூர் சுக்ரியில் இபாதத் கானாவை தீர்மானித்திருப்பார். தீன் இ இலாஹி அதை பிரகடனப்படுத்தியிருப்பார். அவுரங்கசீப் கூற்றுகளில் எவை சரியானவை? அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகள் தக்காணத்தில் கழித்தார். 1662ஆம் ஆண்டு அவுரங்கசீப்பின் உடல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. இதில் ஆப்ஷன் பி 1, 2, 3 சரி. அவுரங்கசீப் சீக்கியர்கள் குருவை தேஜ் பகதூரை கொன்றிருப்பார், அதனால் அது தவறு. தீன் இலாஹி என்றழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது அக்பர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அல்புகர்க். முஸ்தாஃபிகள் பொது நீதியை நிர்வகித்தனர் முகலாயர் காலத்தில். ஜலாலுதீன் முகமது அக்பர் 1542 ஆண்டு எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது நவம்பர் 23. முகமது அக்பர் நவம்பர் 23, 1542 அமரக்கோட்டையில் பிறந்திருப்பார். பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி என்னன்னு பார்த்தோம்னா அது துருக்கிய மொழி. பாபர் தன்னுடைய சுயசரிதையை எழுதிய மொழி துருக்கிய மொழி. பட்டியல் 1உடன் 2 பொருத்தணும். லாகூர் கோட்டை. லாகூர் கோட்டை அக்பர். ஜமி மசூதி அது அவுரங்கசீப். செங்கோட்டை. செங்கோட்டை
ஷாஜகான். அக்பரின் சமாதி அது வந்து ஜஹாங்கீர். அக்பரின் சமாதி ஜஹாங்கீர். முகமது கவானை பற்றியதில் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. இரண்டாம் அலாவுதீன் முகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். முகமது கவான் ஒரு அபாக்கி. 1481ஆம் ஆண்டு சுல்தான் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். இதில் அனைத்தும் சரியானது என்பது சரியான விடை. சரியான கால வரிசைப்படுத்தணும். சௌசா போர்க்களம், பாபரின் மரணம், கன்னோஜ் போர்க்களம், அக்பரின் மரணம் இருக்கு. அப்போ 2 பாபரின் மரணம், அதுக்கப்புறம் சௌசா போர்க்களம், கன்னோஜ் போர்க்களம், அக்பரின் மரணம். ஆப்ஷன் சி சரியான விடை. கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. ஹுமாயூன் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன் இலாஹி மதம் அறிவிப்பு. இதில் 1, 2, 3, 4 அப்படியே புரிஞ்சிருக்கு. ஹுமாயூன் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன் இலாஹி மதம் அறிவிப்பு. அடுத்தது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. காரணம், இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கூற்று காரணம் இரண்டும் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரியான விளக்கம் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று ஏ, அபுல் ஃபாசலின் அக்பர்நாமா 3 பாகத்தை கொண்டது. காரணம், முதல் பாகம் அக்பரின் முன்னோர்கள் பற்றியது, 2ஆம் பாகம் அக்பரின் ஆட்சியை பற்றி விரிவாக கூறுகிறது, 3ஆம் பாகம் ஐனி அக்பரின் தனி தலைப்பு. என்ன பார்த்தோம்னா ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் ரோ. முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் தாமஸ் ரோ. இந்திய முகலாயர்கள் சிறு மாதிரி ஓவியங்களின் காலம் என்னன்னு பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஜஹாங்கீர் தான் அனுமதி அளிச்சிருப்பார். முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹுமாயூன் நியமித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிஜப்பூர். ஞாபகம். ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது அபுல் ஃபாசல். முகலாயர்கள் எந்த இனத்து அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர் அப்படின்னு பார்த்தோம்னா அது அபிசீனியர்கள் இனத்து அடிமையை தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது குஜராத். அக்பரின் காலத்தில் எந்த மாநிலம் 7 போர் புரிந்து கொள்ளும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது? குஜராத். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமது காசிம். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது முகமது காசிம். அக்பர் சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். பி, இவர் ஆரணிக்கு குறைந்தது 18 வயதும் ஆணிற்கு அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கு, குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். ஏ மற்றும் பி இரண்டும் சரியான விடை. 1764 பக்சர் போரில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னரின் பெயர் 2ஆம் ஷா ஆலம். 1739ஆம் ஆண்டு பெர்ஷிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரின் பெயர் முகமது ஷா. நாதிர் ஷா படையெடுப்பின் போது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர் பேர் முகமது ஷா. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது முதல் தொழில்கலையை சூரத்தில் எந்த முகலாய பேரரசோடைய அனுமதியின் பேரில் தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜஹாங்கீர் பேரரசர் அனுமதியுடன் தொடங்கியிருக்கு. ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது முகமது ஷாமன். ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் முகமது ஷாமன். தவறான இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஷாஜகான் எழுதியிருக்கு அப்படிங்கிறது தவறான விடை. துசுக் இ ஜஹாங்கிரி அது ஜஹாங்கீர் எழுதுண்டு. துசுக் இ பாபரி
பாபர் எழுந்து, ஹுமாயூன் நாமா குல்பேதன் பேகம் எழுதண்டு, ஷாஜகான் நாமா வந்து ஷாஜகான் எழுதண்டு அப்படிங்கிறது தவறான விடை. சிவந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா எனப்படும் கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். சிவந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா எனப்படும் கோட்டையை கட்டியவர் ஷாஜகான். பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் உஸ்தாத் அலி. தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யாருன்னா உஸ்தாத் அலி. இதோட முகலாயர் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.